ஆர்சிபி ஃபேன்ஸால மறக்க முடியாத ஒரு ஆப்போசிட் டீம் பிளேயர்னா அது பென் கட்டிங் தான். 2016 ஐபிஎல் சீசன் அந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிக்க போறாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. தலைவன் விராட் லைஃப் டைம் ஃபார்ம்ல இருந்த சீசன் அது. கூட கெயில், டிவிலியர்ஸ், கேஎல் ராகுல், வாட்சன் ஆர்சிபி பேட்டிங் யூனிட் எதிரணிக்கு அந்த டோர்னமெண்ட் முழுக்க சிம்ம சொப்பனமா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச், புவி, முஸ்தபிசுர் ரஹ்மான் பவுலிங்ல அஸ்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு டீமும் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம்ல இறுதி போட்டியில மோதினாங்க. இந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் செய்த எஸ்ஆர்எச் ஒரு கட்டத்துல 18 ஓவர்ல 6 விக்கெட்களை இழந்து 168 ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா அது வரைக்கும் எந்த மேட்ச்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத எஸ்ஆர்எச் பென் கட்டிங் அன்னைக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து 15 பால்ல 4 6 3 4 39 ரன்களை விளாசி எஸ்ஆர்எச் 200 ரன்களை கடக்க வச்சாரு. ஷேன் வாட்சன் வீசின கடைசி ஓவர்ல மட்டும் 3 6 ஒரு 4 24 ரன்களை விளாசி இருந்தாரு பென் கட்டிங். 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட்கள் இழப்பிற்கு 208 ரன்களை குவிச்சாங்க எஸ்ஆர்எச். 209 ரன்கள்ன்ற டார்கெட்டை சேஸ் பண்ண ஆர்சிபியோட ஸ்டார்டிங் அன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. முதல் 10 ஓவருக்கு விக்கெட்டை இழக்காம 112 ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஆர்சிபி. ஆனா பவுலிங்லயும் மேட்சோட மொமெண்டமா மாத்தி விட்டாரு பென் கட்டிங். அவர் வீசின 11வது ஓவர்ல 38 பால்ல 76 ரன்கள் விளாசி இருந்த கெயில் விக்கெட்டை வீழ்த்தினாரு. அதற்கடுத்து விராத்தும் 54 ரன்கள் அவுட். அவ்வளவுதான். அடுத்து வந்த ஆர்சிபி பேட்ஸ்மேன்களை அசால்ட்டா அவுட் ஆக்குனாங்க எஸ்ஆர்எச் பவுலர்ஸ். 20 ஓவர்கள்ல 200 ரன்கள் தான் ஆர்சிபியால அன்னைக்கு எடுக்க முடிஞ்சது. 8 ரன்கள் வித்தியாசத்துல டேவிட் வார்னர் தலைமையில எஸ்ஆர்எச் கோப்பையை வென்றாங்க. பேட்டிங்ல 15 பால்ல 39 ரன், பவுலிங்ல 2 விக்கெட்னு இந்த மேட்ச்ல மொத்தமா மொமெண்டமா மாத்தி ஆட்ட நாயகன் விருதை வென்றாரு பென் கட்டிங். பென் கட்டிங் மட்டும் இல்லனா அன்னைக்கு ஆர்சிபி தான் சாம்பியன் ஆகி இருப்பாங்க.